இது எங்க வீட்டு தோப்பு வீடியோ செகண்ட் பார்ட். போன வீடியோல கோழி ஆடு மரம் எல்லாம் காமிக்கிறேன்னு சொல்லிட்டு கோழி முட்டையை ஆட்டையை போறது மட்டும் காமிச்சேன். சோ இந்த வீடியோல மரம் செடி கொடிகள் ஆடு எல்லாத்தையும் பார்ப்போம் வாங்க. இப்போ இங்க இருந்து இன்னொரு தோப்புக்கு போயிட்டு இருக்கேன். இதான் இன்னொரு தோப்பு. இங்கதான் ஆட்டுக்குட்டி எல்லாம் இருக்கு. ஒரு பக்கம் வெயில் போட்டு பிரிச்சிட்டு இருக்கு. அட் த சேம் டைம் காத்தும் நல்லா அடிச்சிட்டு இருந்துச்சு. இதுக்குள்ள வந்தாலே செம்ம பீஸ்ஃபுல்லா இருக்கும். உள்ள போன உடனே எல்லாரும் சடனா திரும்பி வந்துட்டான்டா, இவனுக்கு வேற வேலை இல்லை அப்படின்னு ஒரு லுக் விட்டானுங்க. சரி சாப்பிடுறதுக்கு ஸ்நாக்ஸ் ஏதாச்சும் எடுத்துட்டு வந்திருப்பேன்னு நினைச்சு பக்கத்துல வந்தாரு இவரு. அப்புறம் ஸ்நாக்ஸ் எல்லாம் ஒண்ணு இல்லைன்னு தெரிஞ்சதும் கோச்சுக்கிட்டாப்ல. டேய் தலையில கை வச்சேன்னு டென்ஷன் ஆயிடுவேன். அப்படியே ஓடிடு. டேய் கொம்பு வச்சு முட்டி தூக்குறாங்க. இங்க உள்ள வந்த உடனே ஃபர்ஸ்ட் வேலை என்னன்னா, நம்ம பிக் டாடி வீட்டுல இருந்து ரெடி பண்ணி எடுத்துட்டு வந்த இலை அதுக்குள்ள தீவனம் எல்லாத்தையும் போட்டு பிரேக்ஃபாஸ்ட்டை முடிச்சுட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் இங்க இருக்கிற மரம் செடி கொடிகள் எல்லாத்துக்கும் தண்ணி விடணும். தண்ணி நிக்கிறதுக்கு பாத்தி கட்டி வச்சிருப்பாங்க. அது சரி பண்றேன்னு சொல்லிட்டு மம்மட்டி எடுத்துட்டு போய் நல்லா இருந்த பாத்தியை இடிச்சு விட்டு மறுபடியும் கட்டிட்டு இருந்தேன். வேற டேய் கூட்டிட்டு போங்கடா. இங்க தென்னை மரம், மாமரம், மாதுளை, பப்பாளி, சப்போட்டா, கொய்யா மரம், முருங்கை மரம், நெல்லிக்காய் இதெல்லாம் இங்க இருக்கு. அப்புறம் இந்த மாதிரி ஓஸ் பைப்பை எடுத்து போட்டோம்னா அது பாட்டுக்கு தண்ணி ஓடிட்டு இருக்கும். அப்புறம் ஆடெல்லாம் குடிக்கிறதுக்கு தண்ணி வச்சுட்டு ஒரு பப்பாளி எடுத்து பையில போட்டு வீட்டுக்கு கிளம்பியாச்சு.